சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா எல்லாருக்குமே சமைச்சு வச்சுட்டு ரொம்ப அமைதியாக ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க. உடனே விஜயா கூப்பிட்றாங்க, என்னடி சோறு மட்டும் சமைச்சு வச்சா போதுமா, எடுத்து வைக்க முடியாதோ அப்படி இப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நம்ம வேணால் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுமா, அவள் சமைக்க விட்டுருக்கோம், அவள் தான் பரிமாறணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராது, ஏன் அவள் ஏன் பரிமாறணும், மீனா நீ நான் சமைக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அதான் இவங்களுக்கு தும்முறு ஓவர் ஆகுது அப்படிங்கிறாங்க. எங்கே விடுங்க, உங்களுக்கு சாப்பாடு தானே தான் பரிமாறணும், நான் வந்து பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க. மீனா ஏன் மீனா இப்படி செய்கிற, அவங்க வந்து உன்னை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க, நீ உனக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. நான் பணக்கார வீட்டிலேருந்து வந்தால் அத்தை மதிப்பாங்க, நான் ஒரு சாதாரண ஒரு பூ கட்டுறவங்க வீட்டிலேருந்து வந்துட்டோம்லாங்க, அதாங்க அத்தை மதிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரோகிணி எப்போ உட்காந்து சாப்பிட்றோம், நீனும் வழக்கமாக உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அதை செய்ய மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நீ எதுக்கு சாப்பிடாமல் இருக்க அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியுது, அன்றைக்கி நான் ஹோட்டலில் கூட்டி போய் சாப்பாடு கொடுக்கையிலையும் ஒழுங்காக சாப்பிடலாம் வைக்கல, ஏன் இப்படியே பண்ணிகிட்ருக்க, இப்படியே இருந்தோன்னா உடம்பு என்னத்துக்காகும், ஒழுங்காக நீ சாப்பிட மாட்ற, கிறிஷை வந்து நம்ம வந்து மூணாவது மனுஷனாக நம்மளுக்கு பார்க்க முடியல, மைனஸு ப்ளஸ்ஸு எல்லாம் தெரியுது, ஆனால் அவங்க பாட்டிக்கு நம்ம கிறிஸு கூட பேசுகிறது பிடிக்கல, ஆனால் அவங்க வித்தியாசமாக மாறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி, கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி நம்ம 2 பேரும் பேசுகிறத பார்த்தாங்கன்னா என்னமோ நினைப்பாங்க, மொட்டை மாடிக்கு சும்மா நீங்கள் 2 பேரும் இது மாதிரி வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்களாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு தான் கிராஸ் பண்ணி ரூமுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறாங்க முத்து மீனாவும். அப்போ என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், கிறிஸ் மேலே நீங்கள் ரொம்ப அன்பு வச்சுட்டீங்க தான், இல்லை எங்களை சரி, அந்த பையனும் உங்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கான், அவங்க பாட்டியும் பழகியிருக்காங்க, ஆனால் அவங்க பாட்டி எப்படி பேசுவாங்க நீங்கள் நினைக்கல, ஏன் இந்த குடும்பத்தில் யாருமே நினைக்கல, ஆனால் வந்து அந்த பாட்டி தான் அப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிங்களா மீனா, முத்து நீங்கள் அப்படி நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. பல குரல் நான் அப்படி நினைக்கல, ஆனால் அந்த அம்மா இப்படி பேசவே மாட்டாங்க பார்த்துக்கோ, எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க, என் மீனாவை நான் புரிஞ்சுக்கிடாமல் அன்பு ஒழுங்காக செலுத்தாமல் இருக்கும்போது கூட அந்த அம்மாவை அந்த கோயிலுக்கு போங்க தம்பி, புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சிறப்பாக அன்பாக இணைவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் எங்கள் மேலே ஆசீர்வாதமாக சொன்னவங்க. அதுபோக எங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பையனுக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த நிமிஷத்தில் அந்த அம்மா இப்படி மாறிட்டாங்கன்னு ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த அம்மாவை யாரும் இப்படி செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி இந்த அம்மா செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முத்து கரெக்டான பாயிண்ட் எடுத்துட்டீங்க. உண்மையாகவே அந்த அம்மா வந்து இயல்பாக வந்து அதை பேசலை, ஒரு ஆள் சொல்லி தான் அதை பேசினாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி அப்படின்னு முத்து முறையாக ஸ்ருதிக்கு மரியாதை கொடுத்து கேட்குறாங்க. என்னங்க என் பேரை ஸ்ருதின்னு கூப்பிட்றீங்க, என் பேர் நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க. நினைவு இருக்குது, என் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு ஒரு கிண்டலுக்காக வந்து என் தம்பி பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி பல குரலில் சொல்லுவேன், அது என்னோடய மைனின்னு சொல்லிட்டு அது வந்து பார்லர் அம்மாம்பேன், இதுதான், மற்றபடி ஸ்ருதி தானே, உனக்கு ஒன்றா விட்டு கொடுக்க மாட்டாது, உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. தெரியும் முத்து, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து தானே செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஸ்ருதி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல மீனா, அவர் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொல்லலையே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்கள்ல, அதே பிரச்சனை எனக்கு மறுபடியும் வந்துச்சு, அப்போ முத்து தான் என்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு உதவி செஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, அது என் கடமை, அதனால தான் செஞ்சேன், அதை நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் மீனா ஒரு மாதிரி ஆகிறாங்க. மீனா மறுபடியும் ஒரு மாதிரி ஆகாதீங்க, யார் அதை அந்த அம்மாவை பேசுறதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யார் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க. ஓ அந்த பார்லர் தான் வந்து இப்படி பேச சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் இல்லைங்க, அப்போ அவங்க எதுக்கு சொல்லதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியலை, ஆனால் வந்து ரோஹிணி வந்து கண்ணை காமிச்சு பேசுங்கன்னு அந்த அம்மாவை பற்றி சொன்னாங்க, அது எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னால் வீடியோவோ ஃபோட்டோ எடுக்க முடியல, ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்தேன், இந்த ரோஹிணி வந்து அந்த பொம்பளையால் கண்ணை காமிச்சு பேசுங்கன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட இருந்த வித்யா பொண்ணும், உங்கள் அம்மா நீ சொல்லிக் கொடுத்து தான் பேசுதா அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறது. அம்மா சொல்லிக் கொடுத்து தான் பேசுதா, என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி அப்படிங்க. ஆமாம், ஆனால் வந்து இதை நம்ம நிரூபிக்கணும், இந்த ரோஹிணி தான் வந்து உங்களுக்கு எதிராக மாற்றுறாங்க வைக்கிறாங்க, ரோஹிணி என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆதாரம் வேணும், அதுதான் நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ஏன் நீங்கள் சொல்கிறது உண்மையாக ஸ்ருதி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. 100% உண்மை முத்து, நான் பார்க்க போய் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க.
என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. முத்து, மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரோஹிணி இருக்காங்கள்ல, ரோஹிணி பேக்கில் எப்படியாவது ஒரு மைக்கை வச்சுட்டா போதும். ரோஹிணி எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்படியே நம்மளுக்கு கேட்டுக்கிடும். சரியா? நெட் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு அதை நம்ம ஒரு ஆதாரமாக பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், ரோஹிணி ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான் சுதி, கண்டிப்பாக இது ஏதோ பண்ணணும். அந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்களா, அந்த பார்லருக்கு நீங்கள் போகிற மாதிரி போக வேண்டியதானே மீனா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போனால் நம்புவாங்களா சுதி? நான் ஒரு நாளும் பார்லருக்கு எங்கேயும் போனதில்லை. என்ன நாங்கள் முகத்தை கழுவி ஒரு பவுடர் அதிகபட்சமாக பவுடர் போடும் அவ்வளோதான். ஆனால் அங்கே க்ரீம்லாம் போடுவாங்க, அதுக்கு செலவு பண்ணதெல்லாம் இல்லை. நான் போனால் கூட ரோகிணியை சந்தேகப்பட தான் செய்வாங்க. அவங்க சொந்த பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ பணம் கேட்காங்க கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு இந்த உதவி நான் செய்கிறேன் முத்து. நீங்கள் மீனா எனக்கு நல்ல பெரிய உதவிலாம் செஞ்சுருக்கீங்க, பல நேரங்களில் எனக்கு ஆறுதலாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக தானே இருக்கணும், பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்த ரவிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. கண்டிப்பாக ரவி பயப்படுவான். ஒரு முறை மனோஜுக்கு நம்ம ஃபோன் பல குரலில் பேசையில் கூட அவன் இது பண்ணான் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. சுதி இந்த உதவி பண்ணுறது ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு முத்து. முறையாக என்கிட்ட நன்றி சொல்கிறீங்க முத்து. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ஃபஸ்ட்டு போகிறாங்க, ரெண்டாவது பின்னாடியே மீனா வராங்க. உடனே என்ன ஸ்ருதி நீனும் வர மேலேருந்து மீனாவும் முத்து வராங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் காற்று வாங்க போனேன், அவங்க வந்ததுனால எனக்கு பிடிக்கல தான் வந்துட்டேன் அப்படிங்கிறா தானே. அவங்களெலாம் டச்சே வச்சுக்கிடாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கு சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் பேசுனேன்னா ஒரு கதைக்காக தான் பேசினேன் அப்படிங்க. அப்படியாம்மா, சரிம்மா யார் யாரை எப்படி வைக்கணுமோ அப்படி வைமா, இல்லைன்னா ஓவராக ஆடுவாங்க என்ன, அவங்க ஆட்டத்தை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சோகமாக வராங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு மீனா, நீ சமைச்சதை எல்லோரும் சாப்பிட்டு பசியாடுறாங்க, நீ பசியாக இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன் மீனா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எங்கே வாங்க அப்படி நீங்கள் சாப்பிடுங்க அப்படி. இல்லை மீனா நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஊட்டி விட்றாரு. அங்கே பாருங்கங்க பொண்டாட்டிலாம் ஊட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு அவன் விட்றான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இப்படி யாராவது பண்ணுவாங்களாங்க கூட்டு குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் பொண்டாட்டி பிரச்சனை சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க சாப்பிடுவாங்க, எப்படியா ஊட்டி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிறிஸ் பையனுடைய பாட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அப்படிங்கிறதுனால மீனா பிள்ளை சாப்பிடாம மனசு இல்லாமல் இது இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் புருஷன் ஊட்டி விடுவான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கெல்லாம் ஏதோ பேசுகிறாங்க வேண்டாங்க, எங்கள் அம்மா உன்னை பற்றி நல்லபடியாக பேசாது, என்னை பற்றி நல்லபடியாக பேசாது, ஒரு மாதிரி தான் பேசும். அது வழக்கம் போல் பேசிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஓட 11 அத்தோட இது ஒன்று விட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சாப்பிட்டல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. உடனே எங்கே உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்லிட்டேன், நான் சொல்லலை அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கிறிஸ்பையில் வந்து நம்ம பிள்ளையாக வளர்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க பாட்டி ஒன்றுமே சொல்லலை. சரி மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவங்க இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க பொண்ணு எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து எங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டுன்னு சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலை. அதுபோக வந்து இவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அங்கே கூட இருக்க கூட ஆள் கிடையாது. அப்படி ஒரு பொண்ணு இவங்களுக்கு தேவையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுபோக அந்த பொண்ணை விட்டும் கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுதானாங்க தாய் பாசம் அப்படிங்கிறாங்க. தாய் பாசம் சரிதாமினா, இந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு மேடு போடலாம்னா இந்த பையனை யார் மெயின்டைன் பண்ணுவா, யார் பார்ப்பா? அவங்க பொண்ணு அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ஃபோன்லேயோ கால்லையோ பேசியிருந்தா சரியாக வந்துடுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் இல்லாமல் இங்கே லோக்கலில் எங்கேயும் வேலை பார்க்குமோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படி லோக்கலில் வேலை பார்த்தோம்னா அவங்க அம்மா பக்கத்தில் எதுவும் வந்திருக்கும்ல, அப்படி வராமல் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ரோகிணி கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்க வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, அவங்க பொண்ணு என்ன செஞ்சால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. நல்ல வேலை எங்கள் அம்மா வந்து அப்படி பேசினாங்க, இல்லைன்னா அவங்க வீடு தேடி அலைஞ்சிட்டு கிடப்பாங்க. அந்த வீட்டில் பூட்டி இருந்துச்சுன்னா எங்கே போயிட்டாங்க, சென்னைக்கு எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ஏது போயிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. எப்பா பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகிறாங்க. ஏன்னா ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கிறிஸ் பையன் பாட்டி பேசுனது கொஞ்சம் ஓவராக தானே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் கரெக்டாக தானே பேசுனாங்க, அவங்க குழந்தைய அவங்களுக்கு வளர்க்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, நாங்கள் என்ன குறைஞ்சி போயாக இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி ஒன்றும் தெரியல, ஒரு வீடு மட்டும் சாதாரண வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு பெரிய வீடு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியோ, சரி ரைட்டு. மனோஜ் வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி எல்லா கடையிலும் வியாபாரம் ஆகுது, நம்ம கடையில் தான் வியாபாரமே இல்லை, என்ன செய்யனே தெரியல. ஒரு மாடல் யாரையாவது கூப்பிட்டு வந்து விளம்பரம் பண்ணால் நல்லா போகும், உனக்கு தெரிஞ்ச மாடல் எதுவும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், மாடலெல்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க லட்சக்கணக்கில் கேட்பாங்க, நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க.
எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்க தானே செய்யணும் ரோகிணி, அப்படி பண்ணால் தானே நம்ம கடை டெவலப் ஆகும், இல்லைன்னா இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போடலாம்லா மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ஆஃபர் போடுறது அப்படிங்கிறாங்க. எதையாவது யோசி மனோஜ் அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்க, உனக்கு தெரியாத யோசனை அந்த வீட்டில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நல்லா யோசனை பண்ணு, அந்த மாதிரி பண்ணு. இந்த முத்து மீனா மாதிரி லூஸ் வாக்கில் ஏதாவது பண்ணாத. அவங்க பாரு, இன்னொருத்தவங்க குழந்தைய வந்து நான் வளர்ப்பேன் வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு உரிமை இல்லை தான், ஆனால் அந்த பாட்டியோட அம்மா வந்து அந்த பாட்டியோட பொண்ணு வந்து இப்போ ஃப்ராடாதார் போல அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு எதுக்கு மனோஜ் அப்படிங்க. நீ தான் அந்த பேச்ச ஆரம்பிச்ச பிறகு நீ சொல்கிற, சரி விடு, அந்த கதை நம்மளுக்கு எதுக்கு, சரி கடையை டெவலப் பண்ணதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே காலையில் விடிஞ்ச உடனே மீனா கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி, எதுக்கு இவங்க இப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் இன்றைக்கி சொல்லிட்டேனே, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேனோ போகலையோ நேராக பார்லர் போகிறேன். பார்லர் போய் ரோகிணி பேக்கில் கரெக்டாக அந்த மைக்கை வச்சிடுறேன். இவங்க அதிக இடத்துக்கு அந்த பேக்கை போட்டு தான் போவாங்க. சரியா, அந்த பேக்கில் என்ன செஞ்சிடலாம், மைக் வச்சு விட்ருலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக பார்லர் போகிறாங்க. அங்கே ரோகிணி இல்லை. அப்போ மேடம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணியோட கஸ்டமர் நான், ரோகிணி வரட்டும் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்கள்கிட்ட தான் வந்து பார்லர் வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன், 1/2 ஹவரில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. 1/2 ஹவர் கழிச்சு வர்றாங்க. என்ன ஸ்ருதி நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஸ்டூடியோவில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் வந்து நல்லா நீட்டாக போகணும், அதான் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி விட்ருவீங்களே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நீங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ஆன்ட்டி மாதிரி வீட்டில் உங்களை பாடாப்படுத்த வரும்ல, இங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள உபகரணங்கள் இருக்கும், நானும் சேரில் உட்காந்துப்பேன், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல, அதுபோக அங்கே கொடுத்தா ஃபீஸ் வாங்க மாட்டேங்க, இங்கே கொடுத்தா வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீங்களாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஓனர் வந்துடுறாங்க. ஏன் ரோகிணி, பார்லருக்கு வரவங்கள்ட்ட நீங்கள் காசு வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இது வந்து என்னுடைய கொழுந்தனோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நீங்கள் வேண்டாம்மா அப்படிங்கிறேன். இல்லைம்மா நான் கொடுத்துட்றேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அதில் பார்லர் வேலைலாம் முடிஞ்ச உடனே எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவ்வளோ காசு அப்படிங்கிறாங்க, கொடுக்குறாங்க. ரோகிணி, இது யார் பேக்கு, உங்கள் பேங்கு தரான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பேக்கை நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை நல்லா மாடலாக இருக்குது, இதேமாதிரி நான் ஒரு பேக் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிறீங்க, நீங்களாம் ராயலாக பேக் வைப்பீங்க, இந்த மாதிரி பேக்காக வாங்குவீங்க அப்படிங்கிற. இல்லை இந்த மாதிரி பேக் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படிங்கிறேன். வீட்டில் நீங்கள் பார்த்தே இல்லையா அந்த பேக்கை அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி இப்படின்னு அடிக்கிறாங்க. அதனால் மைக்கை ஈஸியாக பேக்குள்ளே ஒரு வாரமாக வச்சிடுறாங்க தெரியாத மாதிரியே. என்ன ஃபஸ்ட்டு அப்படி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து மீனாவை ஃபோன் அடிக்காங்க. மீனா, மைக் வச்சாச்சு, அங்கே என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு அப்படியே ரெக்கார்ட் ஆகும், எப்படி அந்த வித்யா பிள்ளைட்ட என்னத்தையாவது பேச தான் செய்வாங்க, அது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினியோட பார்லர் ஓனர் வந்து வெளில கிளம்பணுன்னா, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க. உடனே அது அப்படி ரெக்கார்ட் ஆகுது. சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா அவ்வளோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அம்மா நல்ல வேலைம்மா, நீ கரெக்டாக வந்து சொன்ன, நீ சொல்ல போய் தான் வந்து அந்த முத்து மீனாவுக்கும் வந்து சரியான பாடமாக இருந்திருக்கும். நீ ரொம்ப சிரிச்சு பேசணுன்னு அவங்க அடிக்கடி கிறிஸை பார்க்க வர்றது போகிறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க, நீ கரெக்டாக அப்படி பண்ணம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி என்ன பண்ண வச்ச, அந்த முத்து மீனாவும் ரொம்பவே நல்ல டைப்பு, அவங்கள்ட்ட எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. கிறிஸை வந்து அவங்க வந்து வளர்க்குறேன் தத்தெடுக்கிறாங்கும் போது அன்பை பொறுத்து தான், அவங்களே இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச வச்சுட்டியே, இந்த பாவம் தான் எனக்கு பிடிக்க தான் செய்யும். அந்த பிள்ளை மீனா பிள்ளைலாம் தங்கமான பிள்ளை, அவன் மனசு இன்னும் பாடுபடும். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பெருசாக செஞ்சதில்லை, அவங்க எங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கள் கூட இருக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு ஃபீஸ் கட்டதாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ பெத்த மோவாங்கிறதுனால வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அதெல்லாம் விடுமா, இப்போ இந்த முத்து மீனா நம்ம வீட்டு பக்கத்தில் வரமாட்டாங்க, கிறிஸ்தை வந்து வளர்க்கணுன்னு நினைக்கவே மாட்டாங்க, விடு ஃப்ரீயாக விடு, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன். சரியா, இப்போ மனோஜ்ட்டு மட்டும் எப்படியாவது சொல்லி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் கிறிஸு, நீ மன்னிச்சு ஏற்றுக்கோ மனோஜ்னு சொன்னால் சரின்றுவான். இப்போ ஏற்கனவே அவனுக்கு வியாபாரம் ஆகலை வைக்கலைன்னு சொல்லிட்டு கடையில் சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஏதாவது ஒரு சாமியாரை செட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு வந்து இருக்கிற இடத்த வச்சு தான் உனக்கு வியாபாரம் ஆகும், உன் வீடு உனக்கு ராசி இல்லை, அதனால் அந்த இடத்துலேருந்து தள்ளி கொஞ்சம் ஒரு இடத்துல இரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தூரத்தை சொல்லி ஒரு இடத்த வந்து இவ இருன்னு சொன்னால் வாடகை வீடு பார்த்து இருக்க வச்சுருவேன். அப்படி இருக்கும்போது நான் ஒன்று ஒன்றா பேசி மனோஜனை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குது ஏற்றுக்கோங்க அப்படி இப்படி என்னத்தையாவது பேசி நான் சரி பண்ணிடுவோம்மா. அந்த வீட்டில் இருக்கும்போது என்னால் பண்ண முடியல, அங்கே முத்து மீனா எனக்கு எதிராகவே அந்த வீட்டில் எல்லாமே செயல்படுதாங்க. நான் 1ன்னா 9ம்மா அந்த முத்து, அதனால் அது சரியே வராது. அதனால் வந்து மனோஜ் எப்படியாவது அது ராசி இல்லை இது ராசி இல்லை வியாபாரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு எப்படியாவது மாற்றி நான் வேறு இடம் கொண்டு போயிருந்தேன்.
வேறு இடம் கொண்டு போயிட்டோம்னா அங்கே அசால்ட்டாக நானும் மனோஜ் மட்டும் தான் இருப்போம், அதை கரெக்டாக செட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. வித்தியா சொல்கிறாங்க. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சோன்னா உன் புருஷனை வந்து தனியாக கூட்டி போயிரு, இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னை பற்றிய மைனஸு, நீ ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருக்க, அது போக என்ன நீ வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பத்துவா, அதை மறைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ மலேசியாக்காரி கிடையாது, பக்கா ஃப்ளாட் பாருன்னு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சீன் ஓவர் ஆயிரும்னு நான் பல முறை சொல்லியிருக்கேம்மா, இவ தான் கேட்குறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, வித்யா வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறான், நீ கல்யாணத்துக்கு முன்னோட்டியே மாப்பிள்ளட்ட உண்மை நிலையை சொல்லி நீ கல்யாணம் முடிச்சிருந்தனா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ சொல்லலை, அதனால் ஒன்று செய், தனி கொடுத்தன கூப்பிட்டு வந்துடு. தனி கொடுத்துன்னு வரும்போது மாப்பிள்ளட்ட நயந்து பேசி என்ன நீ ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி காட்டிக்க, அப்படி காட்டிக்கிட்டு உன்னை பற்றி அனைத்து உண்மைகளையும் சொல்லிடு. சொன்னோன்னே மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா கிறிஷ் அவன் கூட கொண்டு வச்சுக்காடி, அதாண்டி நல்லாயிருக்கும். அவனும் தாய் பாசத்துக்கு ரொம்பவே ஏங்குறான். அந்த முத்து மீனாவும் அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனாலும் அதை தாண்டி அம்மாங்கிற இடத்துல உன்னை தாண்டி அவன் வச்சுருக்கான். உன்னை விட பெரிய உலகம் அவனுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கான். அதனால் எனக்கு எங்கள் அம்மா மட்டுமே போதும்னு அவங்க முன்னாடியே சொல்கிறான். அப்படி சொல்கிற பிள்ளைய நீ தனியாக வச்சு பார்க்க போறியாடி அப்படிங்கிறாங்க. நான் எப்படிமா என் பிள்ளைய வச்சு தனியாக பார்ப்பேன். டே கிறிஸ், அம்மா வந்து உன்னை விட்டு போக மாட்டேன்டா, எப்படியாவது நான் வந்து உன்னை என் கூட வச்சுப்பேன்டா, கொஞ்ச நாளைக்கு பொறுடா, உங்கள் மனோஜப்பாட்ட பேசி உன்னை நான் கூட்டி போயிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எப்படியாவது கூட்டி போயிருமா, அந்த மீனா அத்தையும் மாமாவும் நீ தப்பாக பேசுனாங்களாம்மா, ஏசுனாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அவங்க உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாது, அம்மா மட்டும்தான் உனக்கு உண்டு சரியா, அவங்க யாரோ நீ யாரோ சரியா, உனக்கு அம்மா இருக்கேன், அப்பா மனோஜ் இருக்காரு சரியா, உன்னை நல்லா பார்த்துப்போம், கவலைப்படாத, சீக்கிரம் அப்பாவும் நானும் உன்னை கூப்பிட்டு வரோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சீக்கிரம் கூப்பிடுவாம்மா, எனக்கு உன் கூடவே இருக்குன்னு ஆசையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி சரி அம்மா வந்துடுறேன், அம்மாவுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் பார்லருக்கு போகிறேன், நேரம் ஆயிடுச்சுமா, நீ 2 நாள் இருந்துட்டு நம்ம பார்த்துருக்க வாடகை வீட்டுக்கு போயிருமா, வித்யாவும் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாதுலாமா, ஏன்னா அவள் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடு எடுத்திருக்கா, நிறைய பேர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரை கூட்டி வராங்களா ஐயாங்கன்னு சொல்லிட்டு அவளை வீடை காலி பண்ணி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. வீடே காலி பண்ண சொன்னாலும் என் கூட வந்து வித்தியா இருக்கட்டும், ஏன் 2 வாடகையாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, வித்தியா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கல்யாணம் முடியாத பொண்ணு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்மா, கொஞ்சம் சுதந்திரம் வேணும். இப்போ ரோகிணியால் தான் வந்து நான் மட்டை அடிச்சுட்டு கிடக்கேன், இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஃப்ரீடம் சுதந்திரமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா இருங்க, சரி ரோகிணி பார்த்து போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. வித்யா நீ பார்த்துக்க, அம்மாவை பார்த்துக்க, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, காலையில் ஆட்டை ஏற்றி உங்கள் அம்மா வாடகைக்கு வச்சுருக்கலாம், அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ரெக்கார்டாகிடுது. இந்த ரெக்கார்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இவங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, மீனாவை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் காரில் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஆடியோவை கேளுங்க முத்து அப்படிங்கிறாங்க. அந்த மைக்கில் ரெக்கார்டான எல்லா ஆடியோவும் கேட்குறாங்க. கேட்டுட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அவள் பக்கா ஃப்ராடுன்னு நான் சொல்லலை, ஃப்ராடு வேலையை கரெக்டாக பார்த்துட்டாப்லையா, அது அப்போ அவங்க அம்மா தானா அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, இப்படிலாம் அந்த அம்மா பேசுமான்னு நினச்சேன், இப்போ தான் எல்லாமே புரியுதுங்க அப்படிங்கிறாங்க மீனா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.